இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஷிங் வீடியோ தான். வாங்க பாத்துடலாமா? ரொம்ப ரிலாக்ஸிங்காவே பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு வயல் பகுதின்னு வைங்க, ஒரு கிராமம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீன் பிடிக்க போறாங்க. அது எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்னன்றத பாத்துடலாம் வாங்க. அதாவது பார்த்தாலே தெரியும், குளம் இருக்கு. அது கொஞ்சம் ஒரு உடைஞ்சு போன பில்டிங் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. முக்கியமா தண்ணி தேங்கின இடத்துல நிறையவே மீன் எப்பயுமே இருக்குங்க. அதான் கொஞ்சம் தண்ணி தேங்கின இடம் மாதிரிதான் இருக்கு. ஒரு ஆறு மாதிரி தண்ணி சேஞ்ச் ஆகவே இல்லை, அதாவது ஓடிட்டே இல்ல. சோ இதுல மீன் கண்டிப்பா அதிகமாவே இருக்கும். வாங்க பாத்துடலாம். தூண்டில ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கு. தூண்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நான்வெஜ் வச்சிருப்பாங்கல்ல, நான்வெஜ்ஜையும் எடுத்து அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. ஏன்னா கரெக்டா இந்த நான்வெஜ் வாடகைக்கு எல்லா மீனுமே வருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க திருப்பியும் நான்வெஜ்ஜ. இந்த பிளேஸே சூப்பரா இருக்கு. காற்றாலை மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குங்க. திருப்பி ஃபிஷிங் வீடியோ போயிருக்கலாம் வாங்க. எல்லாம் உருண்டையா ரெடி பண்ணிட்டாரு. மீன் சாப்பாட எல்லாம் கொஞ்சம் எடுத்து தூண்டில போட்டுட்டாரு. கஷ்டப்படவே இல்லை. ஒரு மிஷின் மாதிரி இருக்கிறது, தாங்கி மாதிரி இருக்கிறதுல அப்படியே அந்த தூண்டில வச்சுட்டாரு. மீன் பிடிச்சிருச்சு. எல்லாம் கொஞ்சம் பெரிய மீனாவே இருக்கு. ரொம்ப பெரிய மீன் இல்ல, பட் வந்த உடனே இவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருச்சு. அதான் தேங்கின தண்ணியில, அதனால ஈஸியாவே கிடைக்கும். பட் இங்க பெரிய மீன் கிடைக்குமான்னு தெரியல. பட் குட்டி மீன் இவருக்கு நிறையவே கிடைக்குதுங்க. ஆனா ஏன்னு தெரியல, பிடிக்கவே மாட்டேங்குது. பார்க்க பொம்மை நிறைய இருக்கு. அடுத்தடுத்த மீனை பார்ப்போம். துடிக்குது. இதுவும் ஆனா குட்டி மீன் தான். ஒரே வகையான மீன் இருக்கு. அதான் தேங்கின தண்ணின்றதுனால ஒரே வகையான மீனே கிடைக்குது. இது கொஞ்சம் வேறுபட்டு ஒயிட் கலர்ல இருக்கு. கிடைச்சிருச்சுங்க. கொஞ்சம் பெரிய மீன் இது. மீடியம் சைஸ். கடைசியில பெரிய மீன் கிடைக்குதான்னு பாப்போம். எவ்வளவு மீன் பாருங்க. இதோடய ஒரு 10-15 மீன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசியில அந்த பாக்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்காருன்னு பாத்துடலாம். பிடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. பாத்தீங்களா, அந்த குளத்துக்கு நடுவுல இந்த மேல இந்த வானம் மட்டும் வேற கலர்ல இருக்கு. அப்படியே ஒரு ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து. ஏன்னா தண்ணி பக்கத்துல வானம் வித்தியாசமா தான் இருக்கும். பார்க்கவே இந்த இடம் செம்ம கிளியரா சூப்பராவே இருக்கு. சரி வாங்க, பிஷிங் அவர் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்ப பினிஷ் பண்றாருன்னு பாத்திரலாம். எடுத்துட்டாருங்க. அதாவது சாக கூடாதுன்னு அவரு அதையும் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, கொண்டு வந்துட்டாரு. இவ்வளவு மீன் பாருங்க. அதையும் திருப்பியும் தண்ணிக்குள்ளேயே போறாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு. பட் நிறைய மீன் தான் பிடிச்சிருக்காரு. ஆனா குட்டி மீன் தான்.